ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு 2 ஃப்ராக் அன்பாக்ஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். இது யார் நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லூர்ஸ் ஃபேக்ட்ரியோட ஃபெயில்ட் ரைஸ் ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியோட ஸ்கூபி ஃப்ராக். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரியல் வாரி ஸ்கூபி ஃப்ராக் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் லைனில் வந்து லீடர் லைன் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு லீடர் லைன் போடுவோம், அதுவும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல் வாரியோட ஸ்கூபி ஃப்ராக்கு. ஃப்ராக்கில் என்ன ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சாஃப்ட் ஃப்ராக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. விஎம்சி ஊக்கு. நம்ம ஃப்ராக் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ராக்கு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. விஎம்சி ஊக்கு. லப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி மண்டைக்கிட்ட ஓரளவுக்கு ஹார்டாக இருக்குது லப்பர் குவாலிட்டி. இங்கே இதுக்கிட்ட லப்பர் அதனால் கிளிய வாய்ப்பு இல்லை. பின்னர் வச்ச ஃப்ராக்கில் ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக வரும். ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரு 6 கிராம் வெயிட்டு. 6 கிராம் பார்த்தீங்கன்னா 0.20 mm யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாவே டிஸ்டன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ஃப்ராக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்பின்னர் வச்ச ஃப்ராக் ஆக்ஷன்லாம் சூப்பராக வரும். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூர்ஸ் ஃபேக்ட்ரியோட ஃபெயில்ட் ரைஸ் ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா லூர்ஸ் ஃபேக்ட்ரியோட ஃபெயில்ட் ரைஸ் ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரு 6 கிராம் வெயிட்டு. டபுள் ஸ்பின்னர்ஸ் ஃப்ராக்கு. இதில் ஆக்ஷன் சூப்பராக வரும். 2 ஸ்பின்னர் இருக்கனால 1 ஸ்பின்னர் நல்லா 2 ஸ்பின்னர் டபுள் ஆக்ஷன் சூப்பராக வரும். ஊக்கும் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மீன் பிடிக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சைஸும் பிடிக்கலாம், பெரிய சைஸும் பிடிக்கலாம், எந்த இது வராது. நல்லா தான் இருக்குது ஃப்ராக்கு. கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ராக்கில். சின்ன சைஸ் ஃப்ராக்கு நல்லா தான் இருக்குது. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே நல்லா சூப்பராக அட்டாக் பண்ணும். நல்லா இருக்குது ஃப்ராக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீடர் லைன் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக ஸ்லிப்பு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஃப்ராக் யூஸ் பண்ணும்போது பெரிய சைஸ் ஃபாஸ்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே வரும். அது மாதிரி இந்த மாதிரி வெயிட் இல்லாத ஃபாஸ்டாக் ஸ்லிப் யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ராக் மேலேயே வரும். அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸில் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ராக் வேணாலும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ரியல் வாரியோட ஸ்கூபி ஃப்ராக்கு. யாராச்சும் ஃப்ராக் வாங்கணுன்றதா கொஞ்சம் க்ளோஸ் அப் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப் பார்த்துக்கோங்க. அப்பர் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு ஃப்ராக்கு. இது யார் நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னா ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. இல்லை நான் கேட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல உனக்காண்டி நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் அருண் நமக்கு அனுப்பி வச்சாரு. அருண் எனக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், இன்றைக்கி இந்த ஃப்ராக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லூர்ஸ் ஃபேக்ட்ரி ஃபெயில்டு ரைஸ் ஃப்ராக்கோடைய நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நல்லா கேட்சலாம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு. இந்த ஆட்டி அநேகமாக எடுத்துருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரியல் வாரியர் ஸ்கூபி ஃப்ராக் தான். ஊக்கப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது ப்ரைஸ் சொல்ல பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. முதல் மீனே ஒரு சரியான சைஸு, வீடியோ எடுக்க முடியல. நல்ல சைஸ் தான். சிறுசுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல் வாரியர் ஸ்கூபி ஃப்ராக்கில் ஒரு சரியான சைஸு. ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி சைஸ் வரும். ஃப்ராக் நல்லாவே இருக்குது. பெயிண்டிங் ஜாப்லாம் போகவே இல்லை, அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மீன் பிடிச்சிட்டேன். அப்புறம் கூட நல்லா தான் இருக்குது ஃப்ராக்கு. ஸ்கூபி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 320 ருபீஸு. ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் நான் தான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ராக் ரொம்பவே நல்லா இருக்குது. லப்பர் கோட்லேயும் ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கலாம் இன்னும் ஏதாச்சும் கேட்ச் கிடைக்குதானு.
வேலையோட ஸ்கூபி ஃப்ராக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஃப்ராக்கை பாருங்களே ஃபுல்லாக மீன் எடுத்துருச்சு. ஒரு நல்ல சைஸ் தான். என்னடா நினச்சேன்டா, என்னடா இங்கே வந்துருச்சுங்க. அதுக்கு ரிலீஸ் பண்ணிடுவா. ஆ நல்லா தருது. எதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் வாயோட ஸ்கூபி ஃப்ராக்ல தான் மாட்டியிருக்கு. ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 2 ஊக்குமே நல்லா சூப்பராக ஏறி இருக்கு. நல்லா ஒரு சின்ன சைஸ் மீன், ஒரு காக்கில் அந்த மாதிரி இருக்கும். இந்த மீனை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமாடை தொப்பாக்குன்னு போட்டுட்ருக்கு. ஊக்கப் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஊக்கப் நல்லா ஊக்கப் ரேஷியோ நல்லா ஆகுது. விஎம்சி ஊக்குனால ஷார்ப்பாகவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஊக்கு. மீன் ஒரு 500 கிராம் அந்த மாதிரி சைஸ் மீன், நல்ல மீன் தான். ஃப்ராக்கு 300 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 நாளாக கண்டினியூஸாக மீன் பிடிக்க போயிருந்தோம். மீன் அவ்வளோவா எங்கேயுமே சரியாக அடிக்கலை. தண்ணிக்கு எல்லா ஏரியுமே தண்ணி குறைஞ்சனால மீன் அவ்வளோவா அடிக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சால் தான் மீன் சரியாக கிடைக்கும் போல இருக்குது. மீன் வர ஸ்கூபி ஃப்ராக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மீன் பிடிச்சிருந்துருப்போம். 3 மீன் நல்லா பெரிய மீன் தான். பெரிய மீனுக்குமே ஃப்ராக்கு கிளியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ராக் ரெண்டு 320 ரூபாய்க்கு ஃப்ராக் நல்லா கொடுத்து. நான் ஏஜே ஃபிஷிங் டெக்னிக்ஸோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ராக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ புதுசாக ஃபிஷிங் ஆரம்பிச்சுக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ராக் வாங்கி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சைஸ் மீனை டார்கெட் பண்ணி பிடிக்கிறீங்கன்னா அதுக்கும் இந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும். லப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஊக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். விஎம்சி ஊக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும் ஊக்கு குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நம்ம தூக்கி போட்டோன்னா உள்ளே முங்கும். நீங்கள் இப்போ ரெகுலராக பிசியும் போகிறவங்களுக்கு தெரியும், தூக்கி போட்டோன்னே வேமா ரிட்ரீவ் பண்ணி எடுத்ததுன்னா மேலே வரும். ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏஜே ஃபிஷிங் டெக்னிக்ஸ் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.